நிலா வெளிச்சத்துல அந்த ஊரே அமைதியா இருக்கு. அப்போ முகம் சரியா தெரியாத ஒரு வயசான பாட்டி கையில ஒரு தட்டோட சாப்பாட்டை கொண்டு போய் அந்த மேடையில வைக்கிறாங்க. சாப்பாட்டை வச்சதும் அப்படியே தலைய குனிஞ்சு ரொம்ப அமைதியா கும்பிடுறாங்க. 30 வருஷமா இந்த வள்ளியூர் கிராமத்துல ஒவ்வொரு ராத்திரியும் 12 மணிக்கு யாரோ ஒரு தட்டு சாப்பாடு வச்சுட்டு போறாங்க. காலையில பார்த்தா அந்த தட்டு காலியா இருக்கும். ஆனா அதை யாரு சாப்பிடுறாங்கன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. விடியற் காலை ஊரே விழிச்சிருச்சு. ஆனா டீ கடையில ஓடுன ஒரே பேச்சு அந்த மர்மமான சாப்பாடு தான். இந்தா டீ பிடிங்க. டே முருகா, நேத்தும் தட்டு காலியா இருந்துச்சா? அதுல என்ன புதுசு? 30 வருஷமா இதுதான் நடக்குது. நான் சொல்றேன்ல, அது மனுஷன் வேலை இல்ல. அப்புறம் பேய். அத கேட்ட உடனே அங்க இருந்த எல்லாரோட முகத்திலயும் ஒரு பயம் எட்டி பார்த்துச்சு. டீ கடையே ஒரு நிமிஷம் அமைதியாயிடுச்சு. அந்த மர்மத்துக்கு முடிவு கட்ட போறவன் அப்போதான் வள்ளியூருக்குள் வந்தான். அவன் கார்த்தி. தோல்ல பேக் சுமந்துக்கிட்டு கார்த்தி ஊருக்குள்ள வந்தான். அவனை முதல்ல கவனிச்சது ஒரு சின்ன பையன்தான். அம்மா, கார்த்தி என்ன வந்துட்டாரு. என்னடா எல்லாரும் இவ்வளவு உயரமா வளர்ந்துட்டீங்களே. நீங்க தான் ரொம்ப நாளா ஊருக்கு வரல. என்னப்பா கார்த்தி, நகரத்துக்கு போனவ ஊரே மறந்துட்டியா? நல்லா இருக்கேம்மா. வேலை வேலைன்னு அப்படி நாள் ஓடிடுச்சு. அதான் இவ்ளோ நாளா வர முடியல. அந்த சின்ன பையன் கூட பேசிட்டு கார்த்தி டீ கடைக்குள் நுழைஞ்சான். ஆனா அங்க இருந்தவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தது அந்த மர்மமான சாப்பாட்டை பற்றி தான். டேய், சரியான நேரத்துல வந்துட்ட. ஏன் மாமா? நம்ம ஊரு பேய் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. என்ன? அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம கார்த்தி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. அட போங்க மாமா, இந்த காலத்துல பேய் வந்து சாப்பாடு சாப்பிடுதுன்னு சொன்னா யாரு நம்புவாங்க? டேய், விளையாட்டா எடுத்துக்காத. இந்த ஊர்ல ராத்திரி 12 மணிக்கு அந்த ஆலமர பக்கம் யாரும் போக மாட்டாங்க. நான் போறேன். பேய் இருந்தா நானும் அதுவும் சேர்ந்து சாப்பிடுவோம். அவ அப்படி சொன்னதும் டீ கடையே ஒரு நிமிஷம் அமைதியாயிடுச்சு. அங்க இருந்த எல்லாரோட பார்வையும் கார்த்தி மேலதான் இருந்துச்சு. கார்த்தி அமைதியா யோசிச்சுக்கிட்டே சாப்பிடுறத பார்த்த அம்மா என்னப்பா ஆச்சுன்னு கேட்டாங்க. என்னப்பா கார்த்தி, வந்ததுல இருந்தே ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்ன விஷயம்? ஊருக்குள்ள எல்லாரும் அந்த ஆலமரத்தை பத்தி தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த விஷயத்த மட்டும் கிளறாதப்பா. 30 வருஷமா யாராலையும் அதுக்கு விட கண்டுபிடிக்க முடியல. பயந்துட்டே இருந்தா உண்மை எப்பவும் தெரியாதம்மா. இன்னைக்கு ராத்திரியே போய் என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கிறேன். சரி, நீ முடிவு பண்ணிட்டேன்னா நான் தடுக்க முடியாது. ஆனா பத்திரமா இருந்துப்பா. நள்ளிரவு ஊரே அமைதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆலமரத்துக்கு பக்கத்துல இருந்த புதருக்குள்ள மறைஞ்சிருந்த கார்த்தி கையில டார்ச்சோட மர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருந்தான். சரியா 12 மணி. தூரத்துல இருந்து ஒரு வயதான பாட்டி மெதுவா நடந்து வந்தா. அவள் சாப்பாட்டு தட்ட கல் மேடையில வச்சுட்டு அமைதியா திரும்பி போயிட்டா. அட, சாப்பாடு வைக்கிறது இந்த பாட்டியா? நிமிஷங்கள் கடந்து போச்சு. ஆனா அங்கே எந்த அசைவும் இல்ல. திடீர்னு ஆந்தையோட சத்தம் அந்த அமைதியை கலைச்சிச்சு. கார்த்தி ஒரு நொடி திரும்பி பார்த்தான். மறுபடியும் கல்மேடையை பார்த்ததும் அவன் கண்களையே நம்ப முடியல. அங்க இருந்த தட்டு காணாம போயிருந்துச்சு. இது எப்படி சாத்தியம்? யாராவது இருக்கீங்களா? வெளியே வாங்க. கால் தடமே இல்ல. அப்போ தட்டை யார் எடுத்தாங்க? என்னடா கார்த்தி, நேத்து ராத்திரி போனியே, என்னாச்சு? சாப்பாடு வைக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாரு? ஒரு வயசான பாட்டி. ஏதோ சரியில்லை. ஒரு வயசான பாட்டி மட்டும் இதுக்கு பின்னாடி இருக்க முடியாது. இன்னும் ஏதோ ரகசியம் இருக்கு. இந்த பாட்டிக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும். இன்னைக்கு எப்படியாவது இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்த முறை உண்மையை கண்டுபிடிக்க வேறொரு வழியை தேர்ந்தெடுத்தான் கார்த்தி. ஆலமரத்துக்கு போகாம நேரா அந்த பாட்டியோட வீட்டுக்கே கிளம்பினான். கொஞ்ச நேரத்துல பாட்டி கையில சாப்பாட்டு தட்டோட வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அவங்க மெதுவா நடக்க ஆரம்பிக்க கார்த்தியும் யாருக்கும் தெரியாம அவங்க பின்னாடியே போனான். வழக்கம் போல பாட்டி சாப்பாட்டை வச்சுட்டு 2 கைகளையும் கூப்பி தலை குனிஞ்சாங்க. கார்த்தி என்ன நடக்க போகுதுன்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு வயசான தாத்தா மெதுவா வெளியே வந்தாரு. அவரை பார்க்கவே கொஞ்சம் பயமா இருந்துச்சு.
அந்த தாத்தா மெதுவா கல் மேடை கிட்ட வந்து அங்க இருந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த கார்த்தி மெதுவா அவங்க பக்கத்துக்கு நடந்து வந்தான். பாட்டி, இவர் யாரு? இவர் பேரு மாரிமுத்து. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல நடந்த தீ விபத்துல நிறைய பேரை காப்பாத்தினாரு. கடைசியா ஒரு குழந்தைய காப்பாத்தும் போது இவரே தீக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. அதுல முகம் கருகி போச்சு. அதனால குழந்தைகள் பயப்படக்கூடாதுன்னு ஊரை விட்டே போயிட்டாரு. அப்போ தினமும் சாப்பாடு நான் கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த ஊரை காப்பாத்தின மனுஷன் பசியோட இருக்கக்கூடாதுன்னு 30 வருஷமா தினமும் சாப்பாடு வைக்கிறேன். அத கேட்டதும் கார்த்தியோட கண்கள் கலங்கிடுச்சு. தெரியாம அவன் கண்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சது. மறுநாள் விடிஞ்சதும் கார்த்தி ஊர் மக்களையெல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அது அந்த ஆலமரம் தான். முகம் மாறினதால மனுஷன் கெட்டவன ஆகிட மாட்டான். இந்த முகத்துக்கு பின்னாடி இந்த ஊரை காப்பாத்தின ஒரு பெரிய மனசு இருக்கு. மாரிமுத்து, எங்களை மன்னிச்சிருங்க. உண்மை தெரியாம உங்களை தப்பா நினைச்சிட்டோம். பரவாயில்லப்பா, இப்பவாவது உண்மை தெரிஞ்சதே போதும். அந்த நாள்ல இருந்து ஊர் மக்கள் மாரிமுத்துவ தங்களோட ஒருத்தரா ஏத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல சுவாரஸ்யமான கிராமத்து கதைகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு அருமையான கதையோட சந்திக்கலாம். வணக்கம்.